அறிவிக்க வந்திருக்கிறார் திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். நன்றி. டிகிரி வாங்கியிருக்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. உணவு குடும்ப உறவினர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த பொதுக்குழு மிக அருமையாக ஒரு செயற்குழு கூட்டத்தினையும் சென்னை சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தையும் இதனால் வரை நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இருந்து வேறுபட்டு அரங்கம் நிறைந்த செயற்குழுவாக, அனைவரையும் மகிழ்விக்கின்ற செயற்குழுவாக, அனைவருக்கும் வெள்ளை ஆடை அணிவித்து அருமையான அடையாறு ஆனந்த பவன் இனிப்பையும் வழங்கி இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் வீடு செல்லுகின்ற வரை இந்த நினைவோடு இந்த செயற்குழு இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக ஒரு சிறப்பான செயற்குழுவை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற, அடுத்து செயற்குழுவை நடத்த இருக்கின்றவர்களுக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற சென்னை சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஸ்ரீனிவாச ராஜா உள்ளிட்ட அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்ட நகர ஓட்டுநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும், உங்கள் பலமான கரவொலியை சென்னை சங்க நிர்வாகிகளுக்கு சத்தம் கேட்கவில்லை, கடைசியில் கைத்தட்டு வரவில்லை, இன்னும் பலமாக கொடுத்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நடந்து முடிந்த பந்தில் அரசாங்கத்தில் இருந்து நமக்கு உதவி வந்ததோ இல்லையோ, தமிழகம் முழுவதும் ஓட்டல் சங்கம் என்றால் புலி என புறப்பட்டு விட்டார்கள், சிங்க நடை போட்டு விட்டார்கள். இனி உணவக சங்கம், உயர்ந்த சங்கம், இந்தியாவிற்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற சங்கமாக இந்த பந்து நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுடைய பலத்த கைத்தொழில்தான் அதை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் அறிவிக்கப்பட்ட காலம் குறைந்தது 10 நாட்கள் தான். ஒரு 10 நாட்களுக்குள் சில மாவட்டங்களில் அமைப்பே இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து, உழைப்பை மறந்து, குடும்பத்தை மறந்து ஒவ்வொரு கடையாக சென்று அவர்களுக்கு அந்த அறிவிப்பை செய்து ஏன் பந்தை நடத்த வேண்டும், எதற்காக நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதனை சொல்லி உறுப்பினர்கள் மட்டுமல்ல, உறுப்பினர்கள் அல்லாதவர்களும் கடைமூடி சரித்திரம் படைத்த பந்தாக இந்த பந்து அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கும் இந்த செய்தியை எடுத்து சொல்லி அதன் மூலம் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற சங்கமாக தமிழ்நாடு ஓட்டல் சங்கம் இன்று போல வச்சிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய மாநில தலைவர், செயலாளர் உள்ளிட்டவர்களை நாம் பாராட்ட வேண்டும். என்ன விந்தை! திரைப்பட நடிகர்களுக்கு சேவை வரியிலிருந்து விலக்கு. எங்கேயாவது கேடு கட்ட இந்த ஒரு சிந்தனை உண்டா? லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் கூட்டமாக செல்கிறார்கள், நிதியமைச்சரை சந்திக்கிறார்கள், மனு கொடுக்கிறார்கள், ஒரே ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார்கள், அவர்களுக்கு வரி விலக்கு. ஆனால் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சொல்லியது போல 12 மணி நேரமும் உழைத்து விட்டு மின்சாரம் பற்றாக்குறை, விலை உயர்வு, டீசல் உயர்வு என்ற மத்தியிலே பொதுமக்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கிற நமக்கு அடிக்கு மேல் அடி, வரிக்கு மேல் வரி விடக்கூடாது. இனி நான் கோர்ட்டை நம்புவது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இனி ஒவ்வொரு சட்டத்திற்கும் எதிர்ப்பாக நம்முடைய கடுமையான எதிர்ப்பை நான் பயன்படுத்தினால்தான் நம் மீது ஒரு அவர்களுக்கு அச்சம் வரும். எனவே இனி தலைமை சங்கம் இடுகின்ற ஒவ்வொரு பந்தையும், ஒவ்வொரு போராட்டத்தையும் நாம் நடத்துவதற்கு தயாராக வேண்டும். அதற்கு எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் தங்களுடைய அமைப்பை மீண்டும் பலப்படுத்த வேண்டும். மாதந்தோறும் கூட்டம் போட வேண்டும், நகர சங்கங்கள் கூட்டம் போட வேண்டும். தலைமை சங்கம் சொல்லுகின்ற கட்டளைகளை தலை மீது தாங்கி நாம் நம்முடைய தொழிலை காப்பாற்ற இன்னும் அயராது பாடுபட வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை வழங்கிய சென்னை சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் திருவண்ணாமலை மாவட்ட சங்கத்திற்கு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும், வருகின்ற பொதுக்குழுவை ஏற்று நடத்த வந்திருக்கின்ற தூத்துக்குடி சங்கத்திற்கு